தமிழலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். தமிழகத்தில் எந்த வாக்குச்சாவடியிலும் மறுவாக்கு பதிவுக்கு பரிந்துரை செய்யப்படவில்லை என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் நேற்று முன்தினம் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் 85.15% வாக்குகள் பதிவாகின. தேர்தலுக்காக 75,064 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டு இருந்தன. எந்த வாக்குச்சாவடியிலும் மறுவாக்கு பதிவு பரிந்துரைக்கப்படவில்லை என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. மேற்கு வங்க தேர்தலிலும் முதற்கட்ட வாக்குப்பதிவு நடைபெற்ற 44,376 வாக்குச்சாவடிகளிலும் மறு வாக்குப்பதிவு பரிந்துரைக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழக சட்டமன்ற தேர்தலில் ஆண்களை விட பெண் வாக்காளர்கள் அதிக எண்ணிக்கையில் வாக்குப்பதிவு செய்துள்ளனர். தமிழகத்தில் மொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கை 5,67,07,380 ஆகும். இதில் ஆண் வாக்காளர்கள் 2,77,38,925 பேர், பெண் வாக்காளர்கள் 2,89,60,838 பேர். நேற்று முன்தினம் நடைபெற்ற தேர்தலில் 85.15% பேர் வாக்களித்து வரலாறு படைத்தனர். இதில் ஆண் வாக்காளர்களை விட பெண்கள் அதிக அளவில் வாக்களித்து இருக்கிறார்கள். ஆண்கள் 83.57% வாக்களித்துள்ள நிலையில் பெண்கள் 85.76% வாக்குகளை பதிவு செய்துள்ளனர். தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவடைந்த நிலையில் சொந்த ஊருக்கு சென்று பொதுமக்கள் மீண்டும் சென்னை மற்றும் பிற நகர்களுக்கு திரும்ப ஏதுவாக இன்றும் நாளையும் மொத்தம் 14,508 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. அரசு விரைவு போக்குவரத்து கழக மேலாண் இயக்குனர் வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி தினசரி இயக்கப்படும் பேருந்துகளுடன் கூடுதலாக இன்று 3,795 பேருந்துகளும் நாளை 6,529 பேருந்துகளும் என திட்டமிடப்பட்டுள்ளது. பொதுமக்கள் நெரிசலின்றி பயணம் செய்ய முக்கிய ஊர்களில் இருந்து இந்த சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. தமிழகத்தில் அடுத்த மாதம் மின் பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்பிருப்பதாக மத்திய அரசு எச்சரித்துள்ளது. தென் மாநிலங்களில் அதிக அளவில் மின் நுகர்வு கொண்டதாக தமிழகம் இருந்து வருகிறது. அதுவும் கோடை காலம் என்றால் சொல்லவே வேண்டியதில்லை. மே மாதம் கத்திரி வெயில் சுட்டெரித்ததால் மின் தேவை வரலாறு காணாத அளவு உயரும். கடந்த ஆண்டு மார்ச் மாதத்தை விட இந்த ஆண்டு மார்ச்சில் தென் மாநிலங்களில் மின் தேவை 73,805 மெகாவாட்டாக உயர்ந்துள்ளது. தமிழகத்தின் மின் தேவை 19,882 மெகாவாட்டாக அதிகரித்துள்ளது. இந்த சூழலில் தமிழகத்தில் அடுத்த மாதம் மின் பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்பிருப்பதாக மத்திய அரசு எச்சரித்துள்ளது. தெலுங்கானா மாநிலத்தில் தெலுங்கானா ராஷ்டிரிய சேனா என்ற பெயரில் புதிய கட்சியை தொடங்கியிருக்கிறார் கவிதா. தெலுங்கானாவில் பாரதிய ராஷ்டிரிய சமிதி தலைவர் சந்திரசேகர் ராவ் தெலுங்கானா மாநிலம் பிறந்தபோது அதன் முதலமைச்சராக பொறுப்பேற்றார். சந்திரசேகர் ராவ் அவரது மகள் கவிதா எம்பியாக உள்ளார். தந்தை மற்றும் சகோதரர் உடன் ஏற்பட்ட மோதல் காரணமாக டிஆர்எஸ் கட்சியிலிருந்து கவிதா சில மாதங்களுக்கு முன்பு நீக்கப்பட்டார். சகோதரர் கேடி ராமராவ் ஆதரவாளர்களுக்கு சவால் விடுக்கும் வகையில் புதிய கட்சி அவர் தொடங்கியிருக்கிறார். ஹைதராபாத்தில் நடந்த பொதுக்கூட்டத்தில் தெலுங்கானா ராஷ்டிர சேனா என்ற தனது கட்சியின் பெயரை கவிதா அறிவித்தார். ராகவ் சதா ஹர்பஜன் உட்பட 7 ஆம் ஆத்மி ராஜ்யசபா எம்பிக்கள் பாஜகவில் இணைந்தனர். டெல்லி முன்னாள் முதல்வர் கெஜ்ரிவால் தலைமையிலான ஆம் ஆத்மி கட்சியின் மாநிலங்களவை எம்பி ஸ்வாதி மாலிவால் பாஜகவுடன் இணக்கமாக செயல்பட்டு வந்தார். இந்த நிலையில் ஆம் ஆத்மியின் இளம் தலைவர்களில் ஒருவரான ராகவ் சதா உட்பட 7 எம்பிக்கள் கட்சியிலிருந்து விலகி பாஜகவில் இணைந்தனர். ராகவ் சதா, சந்தீப் பகத், அசோக் மிட்டல் ஆகியோர்
பாஜக தேசிய தலைவர் நிதின் நபீனை நேரில் சந்தித்து அவர் முன்னிலையில் பாஜகவில் இணைந்தார். ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 800 ரூபாய் அதிகரித்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு ரூபாய் 100 உயர்ந்து 1 கிராம் விலை 14,200 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சவரனுக்கு ரூபாய் 800 உயர்ந்து 1 சவரன் விலை 1,13,600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதே நேரம் வெள்ளி விலை கிராமுக்கு ரூபாய் 5 அதிகரித்துள்ளது. சென்னையில் சில்லறை வர்த்தகத்தில் 1 கிராம் வெள்ளி 270 ரூபாயாக உள்ளது. 1 கிலோ வெள்ளி 2,70,000 ரூபாயாக இருக்கிறது. பெங்களூருவில் நடைபெற்ற IPL ஆட்டத்தில் குஜராத் அணியை 5 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தியது பெங்களூரு அணி. முதலில் ஆடிய குஜராத் சாய் சுதர்ஷனின் அதிரடி சதத்தால் 205 ரன்கள் குவித்தது. இதன் மூலம் சாய் சுதர்ஷன் கிறிஸ் கெயிலின் சாதனையை முறித்து அதிவேகமாக 2000 IPL ரன்களை கடந்த வீரரானார். பதிலுக்கு ஆடிய பெங்களூரு அணியில் விராட் கோலி 81 ரன்கள் விளாசி பல்வேறு சாதனைகளை படைத்தார். ஒரே நாட்டில் T20 போட்டிகளில் 10,000 ரன்களை கடந்த உலகின் முதல் வீரர் என்ற வரலாற்று சிறப்பை பெற்றார். மேலும் IPL வரலாற்றில் ஒரு அணிக்காக 300 சிக்சர்கள் அடித்த முதல் வீரர் என்ற பெருமையுடன் பெங்களூருவின் வெற்றியை உறுதி செய்தார். ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் இறுதிப் போட்டிக்கான டிக்கெட் தலா ரூபாய் 22 கோடி விற்பனை செய்யப்படுவதால் ரசிகர்கள் அதிர்ச்சியில் உள்ளனர். ஜூன் 12ஆம் தேதி ஃபிஃபா உலகக்கோப்பை தொடங்க உள்ளது. அமெரிக்காவின் நியூ ஜெர்சியில் நடைபெறவுள்ள இறுதிப் போட்டிக்கான 4 சிறப்பு டிக்கெட்களை ஃபிஃபா மறு விற்பனை இணையதளத்தில் அதன் உரிமையாளர்கள் பட்டியலிட்டுள்ளனர். கோல் ஸ்பாட்டுக்கு அருகாமையில் உள்ள இருக்கைகளின் விலையை உரிமையாளர்களே நிர்ணயித்துள்ள நிலையில் இதில் விற்பவர் மற்றும் வாங்குபவர் இருவரிடம் இருந்தும் 15% கமிஷனை ஃபிஃபா பெற்றுக்கொள்ளும். பாப் இசை ஜாம்பவான் மைக்கேல் ஜாக்சனின் வாழ்க்கை வரலாற்றை மையமாக கொண்டு உருவான மைக்கேல் திரைப்படம் ஏப்ரல் 23 அன்று உலகம் முழுவதும் வெளியானது. மைக்கேல் ஜாக்சனின் மருமகன் ஜாஃபர் ஜாக்சன் நாயகனாக நடித்துள்ள இப்படம் ரசிகர்கள் இடையே கலவையான விமர்சனங்களை பெற்றிருந்தாலும் வசூலில் சாதனை படைத்துள்ளது. சுமார் 1800 கோடி பிரம்மாண்ட பட்ஜெட்டில் உருவான இப்படம் முதல் வார இறுதிக்குள் சுமார் 800 கோடி வசூல் எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது வரை உலக அளவில் 370 கோடி வரை வசூலித்துள்ள நிலையில் இந்தியாவில் மற்றும் 5.5 கோடி வசூலை பெற்றுள்ளது. ஜாஃபர் ஜாக்சன் தனது நடிப்பின் மூலம் மைக்கேல் ஜாக்சனையே கண்முன் நிறுத்திவிட்டதாக ரசிகர்கள் பாராட்டி வருகின்றனர். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழலை செய்திகளோடு. நன்றி, வணக்கம்.